ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். சுவற்றில் உள்ள பேனாக்கரை போகணுமா? இதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா தான். பேக்கிங் சோடாவை வச்சு 15 கிச்சன் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட எந்த எசென்சியல் ஆயில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் க்ளவ் ஆயில் எடுத்திருக்கேன். அதை 2 ட்ராப் ஊற்றினா போதும். இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுமையாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் பேட் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக வச்சிடணும். இதை வச்சுட்டா கொஞ்சம் கூட பேட் ஸ்மெல் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சாப்பிங் போர்டை நார்மலாக கழுவி வச்சுருவோம். அதில் அழுக்கு இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. பேக்கிங் சோடாவை லைட்டாக மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறணும். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பளிச்சுண்டு ஆயிடும். வாழைப்பூ வாழைத்தண்டுலாம் இதில் வச்சு கட் பண்ணுவோம். ஒரு மாதிரி கரையாயிரும். அந்த கரைலாம் பேக்கிங் சோடா போட்டு தேய்ச்சாக்க ஃபுல்லாக க்ளீனாக போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுண்டு ஆயிரும். நிறைய கிச்சன் டிப்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரீ டைமில் பாருங்கள். பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ க்ளீனாக பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நார்மலாக டிஷ்வாஷிங் லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணிடணும். கண்டிப்பாக இந்த டிப்பும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். எல்லார் வீட்லேயும் செராமிக் கிளாஸ் இருக்கும். டீ கரை அதில் போகவே போகாது. ஒரே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணால் போதும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், வினிகர் மட்டும் போட்டு தேய்ச்சாலுமே ஃபுல்லாக அந்த கரைலாம் போயிடும். சில்வர் கிளாஸ்லலாம் அந்த ஓரத்துலலாம் அழுக்கு இருக்கும். அதுலேயுமே இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள். அவ்வளோ பளிச்சுண்டு ஆயிரும். சில்வர் கிளாஸ்லாம் புதுசு மாதிரி ஆயிரும். நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கல, லைட்டாக தேய்ச்சேன். சூப்பராக கரை போயிடுச்சு. நார்மலாக டிஷ்வாஷிங் லிக்விட் போட்டு கழுவிடணும். வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம். ஸ்டீல் பாட்டில் வச்சுருப்போம். அதில் ஒரு பேட் ஸ்மெல் வரும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தால். ஒரே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மல் தண்ணி சேர்த்தா போதும். இந்த மாதிரி ஸ்டீல் பாட்டிலில் வினிகர் சேர்த்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதுவுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கணும். பேக்கிங் சோடாவும் தண்ணியும் சேர்த்து ஃபஸ்ட்டு குலுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குலுக்கி எடுத்தாவே பேட் ஸ்மெல் எதுவும் இருந்தால் போயிடும். அதை ஊற்றிட்டு கொஞ்சமாக டிஷ்வாஷிங் லிக்விட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுறணும். குலுக்கிட்டு நார்மலாக கழுவி எடுத்துக்கோங்க. இந்த டிப்பும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். மீன் கறிலாம் கழுவுவோம். அது ஒரு மாதிரி கையெலாம் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும்.
எவ்வளோ கழுவுனாலுமே மீன்லாம் கழுவுனா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். கையில் ஒரே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து உடனே கழுவிடணும். நல்லா தேய்ச்சி கழுவிடணும். அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் போட வேணாம், இது மட்டும் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. பேட் ஸ்மெல் எதுவும் இருக்காது. அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம். வாஷ் பேசனில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போட்டுக்கணும். நார்மலாக ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாஷ் பேசன் நல்லா புதுசு மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும். வாரம் ஒரு தடவை பேக்கிங் சோடா போட்டு தேய்ச்சி பாருங்கள். நல்லா பளிச்சுண்டு ஆகிடும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுக்கணும். தேய்ச்சி விட்டுட்டு நார்மலாக தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துடணும். நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. நல்லா ஷைனிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம். ஏதாவது வேஸ்ட்டான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. கவுண்டர் டாப்லலாம் ஏதாவது கரை இருந்தால் இதை ரெடி பண்ணதை கொஞ்சமாக அதில் போட்டுக்கோங்க. ஸ்பாஞ்சு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நார்மலான ஈர துணியை வச்சு தொடச்சி விட்டுறணும். நல்லா பளிச்சுண்டாயிரும். கரெல்லாம் இருந்தால் போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம். கிச்சன் டவல்லாம் அழுக்காக இருந்தால் வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கணும் தண்ணி. அதில் கிச்சன் டவலை சேர்த்துக்கோங்க. எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். வேறு எந்த டிஷ்வாஷிங் லிக்விடும் போடல, இது மட்டும்தான் போட்டிருக்கேன். நல்லா ஊற வச்சிடணும். அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். ஓவர் நைட் ஊற வச்சாலும் ரொம்ப சூப்பராக அழுக்கு போயிடும். நான் அரை மணி நேரம் தான் ஊற வச்சுருந்தேன். அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கு எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்கள். கையாலேயே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டிஷ்வாஷிங் லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பளிச்சுண்டு நல்லா அழுக்குலாம் போய் க்ளீன் ஆயிரும். கண்டிப்பாக இந்த டிப்பும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துக்கணும். சிங்கில் அடப்புலாம் இருந்தால் போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாதம் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சுட்டா அடப்புலாம் எதுவும் இருக்காது. அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம். எண்ணெய் பிசு பிசுப்பு இருந்தால் பேக்கிங் சோடாவும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை தேய்ச்சி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறணும். தேய்ச்சி விட்டுட்டு நார்மலான ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்துடணும். எண்ணெய் பிசு பிசுப்பு எதுவும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம். இரும்பு பேன்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
பேனில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். இந்த அளவுக்கு கொதிச்சிடணும். அதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அந்த தண்ணியை ஊற்றிடணும். கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இரும்பு பாத்திரம்லாம் துரு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா க்ளீன் ஆயிரும். நார்மலாக டிஷ்வாஷிங் லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா புதுசு மாதிரி நீட்டாயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஸ்பாஞ்சை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதும் நார்மலாக க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருவோம். வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிடணும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றிடணும். அவ்வளோ அழுக்கு வரும் அதில். அந்த தண்ணியை ஊற்றிட்டு நார்மலாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்சில் உள்ள அழுக்கு எல்லாம் போயிடும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே நார்மலாக டிஷ்வாஷிங் லிக்விட் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப்பும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் சவத்தில் கிறுக்கி வச்சுருப்பாங்க. சவத்தில் உள்ள பெயிண்ட் எதுவும் போகாமல் க்ளீன் பண்ணி சூப்பராக எடுத்துடலாம். பேக்கிங் சோடாவும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஸ்பாஞ்சு வச்சு லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். பெயிண்ட்லாம் எதுவும் போகாது. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடணும். நல்லா கொதித்தோடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். அதில் அலுமினியம் ஃபாயில் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு சேர்த்துக்கணும். உங்கள் வீட்டில் வெள்ளி பாத்திரம்னா ஏதாவது இருந்தால் அதை க்ளீன் பண்ணணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொலுசு தான் போட்டுக்கிறேன். அதில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும். அரை மணி நேரம் அப்படியே இருந்தால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே விட்டுறணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன். உங்கள் வீட்டில் எந்த வெள்ளி பாத்திரம் இருந்தாலுமே அதில் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா அழுக்கெல்லாம் போய் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வருவோம். அதை வாஷ் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. பவுலில் நார்மலான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதில் இந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் போட்டு வச்சிடணும். பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கணும். இதில் போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிக்கணும். அந்த தண்ணியை ஊற்றிட்டு நார்மல் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. பூச்சி மருந்துலாம் அடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் எல்லாம் போயிடும். கண்டிப்பாக இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.